மங்களகரமாக தோன்றும் இந்த மாங்கல்யங்களின் ஆயுட்காலம் ஒரு நாள் மட்டுமே. திருநங்கைகள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்று கூடும் கூத்தாண்டவர் ஆலயம் திருநங்கைகளின் திருமண விழாக்கோலம் பூண்டது இந்த வருடமும். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து விழுப்புரம் கூத்தாண்டவர் ஆலயத்தில் ஒன்று கூடும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் இந்த தினத்தை தங்களது இறை உணர்வையும் கடந்து தங்கள் உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாகவே கருதுகின்றனர். உள்ளூர்லேயே ஒரு சிலர் ஃபேன் செட்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு செலிப்ரேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் எங்களுக்கு இதுதான். மற்றபடி எங்களுடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் பார்த்தா வெளியில் காமிச்சிக்க முடியாது. இந்த இடத்துல நாங்கள் எங்களை காமிச்சிக்குவாங்க. திருநங்கைகளிடம் ஆசீர்வாதம் பெறும் மக்கள் கூட்டம் ஒருபுறம் இருக்க, வடநாட்டில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் நிகழ்வு ஒன்று இன்று வரை தமிழகத்திலும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை திருநங்கைகள் தங்களை மணப்பெண்ணாக பாவித்து கூத்தாண்டவரை தங்களது கணவனாக ஏற்றுக்கொள்கின்றனர். இன்றைக்கி எங்கள் கடவுள் கட்டுற மாதிரி எங்களுக்கு தாலி, அதாவது அவர் இன்றைக்கி ஒரு நாள் அவரோட நாங்கள் இருந்துட்டு போகிற மாதிரி. அவர் கையெல்லாம் கட்டிட்டு இன்றைக்கி ஒரு நாள் வெட்டிட்டு போனால் அடுத்த வருஷத்துக்கு ஒரு நாள். அதே இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி எங்களுக்கு. இன்றைக்கி போனால் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இரவு முழுவதும் திருநங்கைகள் தங்களது வாழ்வின் சோகங்களை மறப்பதற்காக கும்மி அடித்து கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த கொண்டாட்டங்கள் விடிந்த பின்னும் தொடர்கிறது. கொண்டாட்டத்தின் இறுதி கட்டமாக இழப்பு என்ற மன உணர்வு முதன்மை இடத்தை பெற்றுவிடுகிறது. கொஞ்ச நேரம் அந்த வளவைய வளைச்சிடுங்க. என் கண்ணு கலக்கிடவே அந்த காவேரி பொங்கிடவே. தம்பி மொபைல் எடுப்பா தம்பி. தங்களுக்கு தாலி பொருத்தமில்லை, தங்களுக்கு தாலி பொருத்தமில்லை. ஐயோ
சில மணி நேரங்களில் சம்பிரதாயங்கள் முடிந்துவிட வெள்ளை ஆடைகளுடன் விளிம்பு நிலை மனிதர்களாய் திருநங்கைகள் தங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றனர். வெளியிலையும் பாதுகாப்பு கிடையாது, காவல்துறையிலையும் பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு நாங்களாக பார்த்து இருந்துக்கிட்டா தான். இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த திருவிழாவுக்கு வரவங்க எல்லோரும் ஒரே மாதிரின்னு சொல்லி சீலை பிடிச்சி இழுக்கிறதும் நெஞ்சை பிடிச்சி நசுக்கிறதும் பின்னாடி பாவாடை இழுக்கிறதும் இதே வேலையாக இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, தயவு செஞ்சு இந்த பண்டிகைக்கு வரதுக்கோசரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க. வருஷம் இங்கே வர ஜென்ஸை கூட சரி, லேடிஸுக்கும் திருநங்கைக்கும் ஜென்ஸால் ரொம்ப பாதிப்பு வருது இந்த இடத்துல. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.